ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான். ரம்ஜான் வந்து மன்சூர் அலிகான் சார் அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவர் எப்படி ரம்ஜானை கொண்டாடுறாருன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி வந்து ஒரு 3 சட்டியில் 50 கிலோ சட்டியில் வந்து 35 கிலோவாக மட்டன் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. வாங்க உங்களுக்கு அந்த பிரியாணி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறேன். மன்சூர் அலிகான் சார் கேட்டேன், எப்போ நான் வெளியில் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கேன், என்ன எடுக்காதப்பா, அப்புறமா பரிமாறும் போது எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அதான் இன்றைக்கி வந்து ரம்ஜான் வந்து அவர் எவ்வளோ ஜாலியாக கொண்டாட போகிறாரு அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். வாங்க உள்ளே போய் வைப்போம். இது அவரோட வீட்டிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். வாங்க போன வீடியோக்குள்ளே. இருந்தாலும் சரி, தளபதி விஜய் சார் அவர்களுடைய தொகுதியாக இருந்தாலும் சரி, தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொகுதியாக இருந்தாலும் சரி, சீமானண்ணன் அவர்கள் தொகுதியாக இருந்தாலும் சரி, எந்த தொகுதியாக எம்எல்ஏ தீர்வேன் கப்பமான இது சத்தியம். வைங்கப்பா மன்சூர் அண்ணா மாசு வைங்கப்பா பீஸ் பறக்குது. ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வந்து மன்சூர் அலிகான் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 4 சட்டியில் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இது மன்சூர் அலிகான் சார் வந்து இன்றைக்கி ரம்ஜானுக்காக மக்களுக்கு விருந்து கொடுக்குறதா ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் இருந்தால் இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் வீட்டு பின்னாடி தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ரம்ஜான் பண்டிகை. மன்சூர் அலிகான் சார் வீட்டில் பிரியாணி போடுறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி 100 கிலோ பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 35 கிலோ போட்டிருக்கோம். ரைஸ் பாருங்க. மட்டன் பிரியாணி இது 35 கிலோ, அது ஒரு 30. அடுத்து வாங்க ஒன்று சைடிஷ் காட்டுறேன். இது பிரெட் அல்வா பண்ணியிருக்கோம். தயிர் பச்சடி தெரியுதுங்களா? கத்திரிக்காய் சட்னி, தால்ச்சா. நாங்களாம் ஒரு டீமை வந்து இன்னைக்கு வேலை செஞ்சு ஐயானு சந்தோஷப்படுத்த போகிறோம். பிரியாணி எல்லாம் அந்தளவுக்கு அற்புதமாக ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா நம்புகிறோம். வந்துச்சு. ஓகே, நன்றி. உதய் குக்கு அண்ணா வந்து சரவணன் கட்டிங்கு எல்லாம் ஆடெல்லாம் நல்லா வெட்டுவார். அதே போல் கோழி சரி சப்ளை பண்ணுவார், நல்லா பண்ணுவார். பாஷா அசிஸ்டண்ட் இருக்குவார். விஜய் இவர் அசிஸ்டண்ட்டு. மாஸ்டர் சுதர்ஷன் மாஸ்டர் இவரு மாஸ்டர். இவர் தான் பிரியாணி பண்ணியிருக்காரு. என் பேர் வெங்கட் நாராயணா. ஸ்ரீ வெங்கடேஸ்வர கேட்டரிங் அண்ட் ரக்ஷிதாஸ் கிச்சன் சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்கு. நமக்கு ரெக்கார்டிங் தான். நான் சொல்லிட்டேன். நானு என்னது இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இத பாருங்க, என்னுடைய மரியாதை இல்லாம நான் காலில் கூட விடுவேன். புரியுதா? சாப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டுதான் நீங்க போனோம். மன்சூர் அண்ணன் சொல்லியிருக்காங்க காலில் விழ சொல்லி. மன்சூர் அண்ணன் சொல்லி நான் 2வது தடவை மன்னிப்பு கேட்கிறேன். முதல் தடவை எப்பன்னு தெரியல, மாலை போட்டது. மன்னிச்சிருங்க.
உண்மையிலேயே எனக்கு இருண்ணா, நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிடுறேன். அதாவது ஆள் எடுக்கிறாங்களாப்பா, இஸ்ரேலுக்கு ஊபியில் ஆள் எடுக்கிறாங்க. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. வாங்க வாங்கம்மா, நல்லா திருப்தியா சாப்பிட்டு தான் போனோம். சரிங்களா? ஓகே ஓகே. சுட சுட பிரியாணி சாப்பிடு போடு. வைங்கப்பா வைங்கப்பா, பிரியாணி வைங்கப்பா. சாப்பிட பிரியாணி சூடா பிரியாணி, சாப்பிட பிரியாணி சூடா பிரியாணி, சாப்பிட பிரியாணி சூடா பிரியாணி. ஓகே, எங்க பிரியாணி? ஓடியா ஓடியா. மன்சூர் பிரியாணி, மன்சூர் பிரியாணி, மன்சூர் பிரியாணி, மன்சூர் பிரியாணி. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். சுட சுட பிரியாணி சாப்பிட பிரியாணி, சுட சுட பிரியாணி சாப்பிட பிரியாணி. ஐ எம் வெரி சாரி. எங்க எங்க பிளேட் எங்க? வாங்கப்பா வாங்கப்பா. ஏய் ஆகாஷ், ஒரு 4 பிளேட் எடு. என்னப்பா சாப்பிட வந்துருக்கீங்க? 1000? ஓகே. ஆமா, பீஸ் அவருக்கு பீஸ் இருக்காது. ஏன் உங்களுக்கு பீஸ் கண்டிப்பா உண்டு. ஓகே. எங்கடா அவன் சுரேஷ்? முன்னாடி வரா? ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க, சாப்பிட பிரியாணி சூடா பிரியாணி, சாப்பிட பிரியாணி சூடா பிரியாணி, லெஜண்ட் பிரியாணி, லெஜண்ட் பிரியாணி. ஐயோ, இது மன்சூர் பிரியாணி. பழக்கத்தாஸ்தில அதை சொல்லிட்டோம்பா. மன்சூர் பிரியாணி, மன்சூர் பிரியாணி. எங்க பிரியாணி? ஓடியா ஓடியா. அண்ணா மன்சூர் பிரியாணி, அண்ணா மன்சூர் பிரியாணி, சாப்பிட பிரியாணி சூடா பிரியாணி. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? வர 2026ல அண்ணா வந்து முதலமைச்சருக்கு நிக்கிறாரு. நீங்க ஓட்டு போட்டுறணும், சரியா? ஓகே, மறந்துடாதீங்க. சுட சுட பிரியாணி சாப்பிட பிரியாணி, சுட சுட பிரியாணி சாப்பிட பிரியாணி. துணை முதலமைச்சரா கூல் சுரேஷ் நிப்பாரு, முடிஞ்சா ஓட்டு போடுங்க. சுட சுட பிரியாணி சாப்பிட பிரியாணி. வாங்க, நல்லா இருக்கீங்க? சாப்பிட பிரியாணி. ஆஹா ஆஹா, அற்புதமா இருக்கு, அற்புதமா இருக்கு. எங்கடா பிரியாணி? அடே ஆகாஷ் எடுத்துட்டு வாப்பா. மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் மக்களோட நலனை மட்டும்தான் அவர் வந்து குறிக்கோளா வைத்துட்டு இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 2026ல அண்ணா வந்து எலெக்ஷன்ல நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு. மக்களும் அதான் ஆசைப்படுறாங்க. ஒருவேளை 2026ல மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாக 3 வேளையும் உங்களுக்கு பிரியாணி தான். ஓகே, என்ன சிரிக்கிறீங்க? 3 வேளை வேணாமா? 2 வேளை, 1 வேளை? தமிழா? தமிழ் தானே. ஓகே. எங்கடா பிரியாணி? சுட சுட பிரியாணி சாப்பிட பிரியாணி, சுட சுட பிரியாணி சாப்பிட பிரியாணி, லெஜண்ட் இது மன்சூர் பிரியாணி, மன்சூர் பிரியாணி, மன்சூர் பிரியாணி, அண்ணன் மன்சூர் பிரியாணி. வாங்க வா. நல்லா இருக்கீங்களா? போடு போடு. சரி, போட்டோம் போட்டோம். அவருக்கு சால்வை போட்டால் அவருக்கு பிடிக்காதுங்க. அவரை அந்த மாதிரி ஒரு இதாக நான் பரிமாறுறேன். என்ன, நான் சாப்பிட்றதுக்காக வரலண்ணா, பரிமாறுறதுக்காக. புரியுதுங்களா? உங்களுக்கு இது லெஜண்ட் இருக்காரு. பெரிய கார் கொடுத்தாரு, அன்பு கொடுத்தாரு, பண்பு கொடுத்தாரு, பாசத்தை கொடுத்தாரு. ஆனா கார் கொடுக்கலப்பா. என்ன கொடுக்கும்? அதான் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அவரே கொடுத்துட்டா. ஆமா. அப்பா பிரியாணி தட்டு கொடுங்கப்பா, கொடுங்கப்பா கொடுங்க. எழுதுறதெல்லாம் இது எதுக்கு? இந்த வசனத்தை கரெக்டா எடுத்து கொடுக்கணும்ல. உட்காரு. நைஸ் டு மீட் யூ. என்னாச்சா பாத்தியா? அதாவது எங்க பாக்குறது? நான் சொல்லிட்டேன் நானு. என்ன என்னது என்னது? இல்ல இல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இத பாருங்க, என்னுடைய
மரியாதை இல்லாம என்ன, நான் கால்ல கூட விடுவேன். மக்களை புரியுதா? சாப்பிடுங்க, வாங்க வாங்க வாங்க. ஆமா, எல்லாரும் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு வந்து சிக்கன் மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டு தான் நீங்க போனோம். மன்சூர் அண்ணன் சொல்லியிருக்காங்க காலில் விழ சொல்லி. மன்சூர் அண்ணன் சொல்லி நான் 2வது தடவை மன்னிப்பு கேட்கிறேன். முதல் தடவை எப்பன்னு தெரியல, மாலை போட்டது. மன்னிச்சிருங்கவா. உண்மையிலேயே எனக்கு இருனா, நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிடுறேன். அதாவது ஆள் எடுக்கிறாங்களாப்பா, இஸ்ரேலுக்கு ஊபியில் ஆள் எடுக்கிறாங்க. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. வாங்க வாங்கம்மா, நல்லா திருப்தியா சாப்பிட்டு தான் போனோம். சரிங்களா? ஓகே ஓகே. சுட சுட பிரியாணி சாப்பிடு போடு. வைங்கப்பா வைங்கப்பா, பிரியாணி வைங்கப்பா. சாப்பிட வரியாணி சூடா பிரியாணி, சாப்பிட வரியாணி சூடா பிரியாணி, சாப்பிட வரியாணி சூடா பிரியாணி. ஓகே, எங்க பிரியாணி? ஓடியா ஓடியா. மன்சூர் பிரியாணி, மன்சூர் பிரியாணி, மன்சூர் பிரியாணி, மன்சூர் பிரியாணி. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். சுட சுட பிரியாணி சாப்பிட வரியாணி, சுட சுட பிரியாணி சாப்பிட பிரியாணி. ஐ எம் வெரி சாரி. எங்க எங்க பிளேட் எங்க? வாங்கப்பா வாங்கப்பா. டேய் ஆகாஷ், ஒரு 4 பிளேட் எடு. என்னப்பா சாப்பிட வந்துருக்கீங்க? 1000மா? ஓகே. ஆமா, பீஸ் அவருக்கு பீஸ் இருக்காது. ஏன் உங்களுக்கு பீஸ் கண்டிப்பா உண்டு. ஓகே. எங்கடா அவன் சுரேஷ்? முன்னாடி வரா. ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க, சாப்பிட வரியாணி சூடா பிரியாணி, சாப்பிட வரியாணி சூடா பிரியாணி, லெஜண்ட் பிரியாணி, லெஜண்ட் பிரியாணி. ஐயோ, இது மன்சூர் பிரியாணி. பழக்க தோசத்துல அதை சொல்லிட்டோம்பா. மன்சூர் பிரியாணி, மன்சூர் பிரியாணி. எங்க பிரியாணி? ஓடியா ஓடியா. அண்ணன் மன்சூர் பிரியாணி, அண்ணன் மன்சூர் பிரியாணி, சாப்பிட வரியாணி சூடா பிரியாணி. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? வர 2026ல அண்ணன் வந்து முதலமைச்சருக்கு நிக்கிறாரு. நீங்க ஓட்டு போட்டுறணும், சரியா? ஓகே, மறந்துடாதீங்க. சுட சுட பிரியாணி சாப்பிட வரியாணி, சுட சுட பிரியாணி சாப்பிட வரியாணி. துணை முதலமைச்சரா கூல் சுரேஷ் நிப்பாரு, முடிஞ்சா ஓட்டு போடுங்க. சுட சுட பிரியாணி சாப்பிட வரியாணி. வாங்க, நல்லா இருக்கீங்க. ஒருவேளை நீங்க குடுக்கலனா அந்த இழப்பு அந்த தொகுதி மக்களுக்கு நேரத்தில் அனைவருக்கும் நான் பண்ணுவேன், தமிழர்களுக்காக பண்ணுவேன். எங்க சீட்டு கேட்டுக்காரோ அந்த தொகுதிக்கு பண்ணுவேன். வாங்க தலைவர். சார், நீங்க பிரச்சனை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். அங்க குண்டு போடுறான் ஈரானி, இங்க மன்சூர் அண்ணன் பிரியாணி. இல்ல எங்க கிடைக்கும்? வாங்க வாங்க. ஏய், பீஸ் எடுத்துட்டு வாங்க. மன்சூர்னா மாசே எடுத்துட்டு வாங்க பீஸ். பாபு சார் வாங்க வாங்க, குண்டு போடுறான் ஈரானி, வந்து சாப்பிடுங்க பிரியாணி. 2028 தான் உங்களுக்கு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க. நீ எந்த தொகையில் நிக்க சொல்லி அங்க நிக்கிறேன். எங்க நிக்கணும்? பெரம்பூர்ல நிக்கவா? பெரம்பூர்ல நிக்கவா? அப்படியா? ஓகே. அதுனா எது? இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க நடுவுல. நடுவுலனா இது முன்னாடி எல்லாமே பின்னாடி எடுமா எடுமா. இப்பதான் எல்லாம் போட்டாங்க. இல்ல இதெல்லாம் இது சாப்பிட்டது. சாப்பிட்டது குண்டு போடுறாங்க. வாங்க அம்மா, மன்சூர் அண்ணனுக்கா நான் எல்லாம் எடுப்பேம்மா. புரியுங்களா? எடுமா 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 எடுமா. போடுமா போடுமா, அதுல போடுமா, அதுல போடுமா.
குண்டு போடுற ஈரானி சாப்பிடுவாங்க பிரியாணி. குண்டு போடுற ஈரானி சாப்பிடுவாங்க பிரியாணி. போடுற ஈரானி வாயில போய் பேப்பர் எடுப்பா ரமேஷ். பிரியாணி எடுத்துட்டு வா. அண்ணா பிரியாணி கொண்டு வாண்ணா. பிரியாணி கொண்டாங்க பிரியாணி கொண்டாங்க. அண்ணா ஏய் ஆகாஷ் தண்ணி எடுத்துட்டாப்பா. சொல்லுங்க வலி விடுங்கப்பா. தம்பி சாப்பிடலையா? கரெக்ட் தான். எப்பா என்னப்பா பண்றீங்க? இந்த வரும் சூடா இருக்குமா தள்ளுங்கம்மா. ஆமா கடைசியில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாக்கணும். வழி விடுங்க எல்லோரும் கொண்டாடுவோம் மன்சூர் அண்ணா பெயரை சொல்லி அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். வழி விடுங்க. இருங்க வரேன். கத்திரிக்காய் கொடுப்பா. ஆனா கேமரா சைடுல இருந்து எடுங்க. சைடுல வீட்டுல சைடுல இருந்து. எப்பா வேணாம் சைடுல இருந்து. கொஞ்ச நேரம் ஒரே நிமிஷம் போட்டுட்டோம். அப்படியா பிடிக்காது. பிரியாணி வர சொல்லுங்கண்ணா. பிரியாணியா? உட்காந்துருக்காங்களா? மன்சூர் அண்ணா பிரியாணி. குண்டு போடுற ஈரானி மன்சூர் அண்ணா பிரியாணி. நாலு கத்திரிக்காய்ங்க சார். கோவப்பட்டு போறாரு பாருங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? நீங்க எப்ப சாப்பிட்டீங்க? நம்ம விளம்பரத்துக்கு இப்ப நம்மளுக்கு எந்த வருஷமும் இப்படி ஃபுட்டு ரேட்டு தான் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம்.
இதை மட்டும் அது ஒரு இது திடீர்னு தள்ளப்பட்ட எப்படி நாங்கள் கேமரா ஆன்ல வச்சிருப்போம். என்ன தொகுதியில் ஏதாவது 2026ல அண்ணனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம். அண்ணனை அப்படின்னு சொல்றதை விட 2027 மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. தட்டு! எந்த நாயும் சீட்டு கொடுக்குறது அப்படிலாம் இல்லை, நான் உங்களுக்கு கண்டிப்பா சீட்டு விடுவேன். 4 நாளைக்கு மட்டும் சொன்னாங்க. ஏன் சாப்பிடலையா? அதனால வந்து ஃப்ரூட்டு, கத்திரிக்காய், அந்த இது வந்து வெங்காயம். அவர் நீ பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஆமா, சனிக்கிழமை நீங்க பிரதோஷமா? சாயந்தரம் சாப்பிடுவார். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 6 சாப்பிடுவோம். மணிக்கு பேக்கிங் ஆயிடுச்சு. ஓகே. ஒருவேளை அவர் சுயேட்சையாக நின்னால் நடிகர் மன்சூர் அலிகான் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ரஜினி சார் படத்துக்கு கூட டிக்கெட் கிடைக்கும், விஜய் சார் படத்துக்கு கூட டிக்கெட் கிடைக்கும். ஆனால் மன்சூர் அண்ணா வீட்டு பிரியாணி மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளவு டிமாண்டு, புரியுதுங்களா? அவ்வளோ டிமாண்டு. இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் நினைக்கிறான்ல, அதே மாதிரி இங்கே மன்சூர் அண்ணா வீட்டில் பிரியாணி எப்போ கிடைக்கணும் அப்படி ஒரு ஆர்வம். ஏன்னா அவ்வளோ ஒரு மகத்தான பிரியாணி. அப்படிதானே பாய்? அப்படிதான். அப்படி வந்து ஒரு ஒரு சீரும் சிறப்பு உள்ள பிரியாணி. நல்லா வைங்க மன்சூர் அண்ணா, மாசே நல்லா வைங்க பீஸு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நடிகர் கிங்காங் பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மன்சூர் வீட்டில் வந்து பிரியாணி, சூப்பரான பிரியாணி எல்லாருக்குமே வந்து சாப்பிட்டோம். சக நடிகர்கள், அதுக்கு என்னென்னா தூய்மை பணியாளர்கள், ஆட்டோக்காரங்க, இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமாக அவரை வாழ்த்துட்டு போனாங்க. உண்மையிலே மன்சூர் சார் வருஷம் இதை பண்ணுவார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.